சீனாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் மற்றும் இணையத்துறையை தனி ஒருவராக பாதித்த ஒரு மனிதனின் வாழ்க்கை கதை. அதுதான் ஜாக் மாவின் கதை. ஜாக் மா யார்? ஜாக் மா என்பவர் மின் வணிக ஜாம்பவானான அலிபாபாவின் நிறுவனர். அலிபாபாவும் ஜாக் மாவும் சீனாவிற்கு வெளியே பொதுவாக அறியப்பட்ட பெயர்கள் இல்லை என்றாலும் அலிபாபா ஃபேஸ்புக்கை விட அதிக மதிப்புள்ளது என்பதையும் ஈபே மற்றும் அமேசானின் மொத்த வணிகத்தை விட அதிக பொருட்களை செயலாக்குகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜாக் மா தான் இன்று இருக்கும் நிலையை அடைய தன் வாழ்வில் பல இன்னல்களை கடந்து வந்துள்ளார். அவரது பெற்றோர் பாரம்பரிய இசைக்கலைஞர்கள், கதை சொல்லிகள். அந்த காலங்களில் நடுத்தர வர்க்கமாக கருதப்படும் அளவுக்கு கூட அவர்கள் சம்பாதிக்கவில்லை. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் 1972இல் ஹாங்சோவுக்கு வருகை தந்தபோது அவரது சொந்த ஊரில் சுற்றுலாவின் நிலை மேம்பட்டது. இந்த வாய்ப்பை ஜாக் பயன்படுத்திக் கொள்ள விரும்பினார். சிறு வயதிலிருந்தே ஆங்கிலம் கற்க விரும்பிய ஜாக் அதிகாலையில் தனது பைக்கில் அருகில் உள்ள பூங்காவுக்கு சென்று வெளிநாட்டவர்களை இலவசமாக ஆங்கில சுற்றுப்பயணங்களை வழங்கி வந்தார். அப்போது அவர் ஒரு வெளிநாட்டு பெண்ணை சந்தித்தார். அவரது பெயரை உச்சரிப்பது கடினமாக இருந்ததால் அவருக்கு ஜாக் என்று புனைப்பெயரிட்டார். ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற பிறகு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார். அங்கு அவருக்கு மாதம் $12 மட்டுமே சம்பளம் கிடைத்தது. இந்த மனிதர் எத்தனை முறை நிராகரிக்கப்பட்டார், தோல்வி அடைந்தார் என்பதை உங்களால் நம்ப முடியாது. தனது ஆரம்ப குழந்தை பருவத்தில் ஜாக் மா தனது ஆரம்ப பள்ளி தேர்வுகளில் 1 முறை அல்ல 2 முறை தோல்வியடைந்தார். நடுநிலை பள்ளி தேர்வுகளின் போது 3 முறை தோல்வியடைந்தார். உயர்நிலை பள்ளிக்கு பிறகு பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது 3 முறை தோல்வியடைந்தார். அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேருவதற்காக 10 முறை விண்ணப்பித்து எழுதினார். ஒவ்வொரு முறையும் நிராகரிக்கப்பட்டார். இது அவரது கல்வி வாழ்க்கையின் KFC சீனாவிற்கு வந்தபோது 24 பேர் வேலைக்கு சென்றனர். 23 பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டனர். நான் மட்டுமே அக்செப்ட் பண்ணப்படாதவன். அவர் காவல்துறையில் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்த 5 பேரில் ஒருவராகவும் இருந்தார். அவர் அதை வேண்டாம், நீ சரியாக வரமாட்டாய் என்று கூறி நிராகரிக்கப்பட்ட ஒரே நபர் இவர்தான். தனது நிராகரிப்புகள் மற்றும் தோல்விகள் அனைத்தையும் இறுதியாக ஏற்றுக்கொண்ட பிறகு ஜாக் மா 1995இல் நெடுஞ்சாலைகள் அமைப்பது தொடர்பான ஒரு அரசு நிறுவன திட்டத்திற்காக அமெரிக்காவுக்கு சென்றார். அப்போதுதான் ஜாக் மா முதலாக இணையம் மற்றும் கணினிகளுக்கு அறிமுகமானார். அதிக செலவு காரணமாக அப்போது சீனாவில் கணினிகள் மிகவும் அரிதாக இருந்தன. மேலும் இணையம் அல்லது மின்னஞ்சல்கள் இருந்ததே இல்லை. மொசைக் உலாவியல் அவர் தேடிய முதல் வார்த்தை பீர் ஆகும். அது வெவ்வேறு நாடுகளிலிருந்து முடிவுகளை காட்டியது. ஆனால் சீனாவிலிருந்து எதுவும் காட்டப்படவில்லை. சீனாவும் அதன் மக்களும் இணையத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். இறுதியாக தனது மற்ற 17 நண்பர்களை முதலீடு செய்து தன்னுடன் புதிய மின் வணிக தொடக்க நிறுவனமான அலிபாபாவில் சேருவதற்கு சம்மதிக்க வைத்த நிறுவனம் அவரது குடிவீட்டிலிருந்து தொடங்கப்பட்டது. ஆன்லைன் மூலம் பணம் செலுத்துதல் மற்றும் பேக்கேஜ்களை மாற்றுவது பாதுகாப்பானது என்று சீன மக்களிடையே நம்பிக்கையை உருவாக்குவதுதான் ஜாக் மா மற்றும் அலிபாபா எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால். தனது 31வது வயதில் தனது முதல் வெற்றிகரமான நிறுவனத்தை தொடங்கிய ஜாக் மா ஒரு வரி குறியீட்டை கூட எழுதாமலோ அல்லது யாருக்கும் எதையும் விற்காமலோ உலகின் மிகப்பெரிய மின் வணிக வலைப்பின்னணிகளை நடத்தி வருகிறார். இந்நிறுவனம் வேகமாக வளர்ந்து உலகெங்கும் விரிவடைந்து அதன் சீன எல்லையை தாண்டி புலிப்பாக வளர்ந்தது. இப்போது ஆண்டு விற்பனையில் வால்மார்ட்டுக்கு அடுத்தபடியாக உள்ள அலிபாபா ஜாக் மா விஷன் செய்த மின் வணிக ஜாம்பவானாக மாறியுள்ளது.